This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 917 6686 525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். ட்ரிபிள் எம் யூடியூப் சேனலுக்காக முனிராஜ். இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ராமுங்கிற ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் இருந்தபடி அவர் கொஞ்சம் பணம் வச்சுருந்தார். அந்த பணத்தில் ஒரு நல்ல தோட்டத்தை விலைக்கு வாங்கி அதில் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மண் வளமும் ஒரு நீர் வளமும் இருக்கிற தோட்டமாக பார்த்து விலைக்கு வாங்கிட்டார். இப்போ அந்த தோட்டத்தை நல்லா கொத்தி பண்படுத்தி உயர்ந்த ரகமான மரக்கன்றுகள்லாம் வாங்கி நட்டு அது நல்லா நீர் விட்டு பராமரித்து உரம் போட்டு வந்தார். அவை நல்லா செழித்து வளர தொடங்கிது. எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்ந்து மரங்களாகிருச்சு. விரைவில் காய்த்து நல்லா பழமெல்லாம் கிடைக்கும், நல்ல லாபத்து கிடைக்கும்னு விவசாயி ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஆனால் பல நாள் கடந்தும் அந்த மாமரங்கள் பூக்கவே இல்லை. இவருக்கு ரொம்ப சலிப்பும் சோர்வடைந்துட்டார். என்னடா இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம இந்த தோட்டத்தை இது பண்ணணும், ஆனால் நமக்கு இந்த மரங்கள்லாம் பூ பூக்காமல் இப்படி நம்மளை ஏமாற்றிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். சரி, இதுக்கு மேலே நம்மளால் இது பண்ண முடியாது, இந்த தோட்டத்தை விற்றுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி விற்கிறாரு. ஆனால் அது ரொம்ப குறைந்த விலைக்கு தான் போகுது. சரி, அந்த விலை வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு விற்றுட்டு கம்முன்னு போயிடுறாரு. இப்போ இவரை மாதிரியே அந்த தோட்டத்தை வாங்கினவர் அந்த மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு ரொம்ப கவனத்தோடு பராமரித்து வர்றாரு. ஒரு வருஷத்துலேயே அந்த மாமரங்கள்லாம் நல்லா பூத்து காய்க்க துவங்கிடுது. அந்த மாங்காய்கள்லாம் நல்லா பெருசாக இதாக இருக்குது. இப்போ பழம் பழுத்தோடனே அந்த பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்குது. இப்போ இதனால் அந்த மாம்பழங்கள்லாம் ஒரு நல்ல விலைக்கு விற்பனை ஆகுது. இதனால் அவர் நல்ல லாபத்தை அடைகிறாரு. இப்போ இதை விற்றார் இல்லையா ராமு, அவர் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம். என்னடா நம்ம கிட்டேருந்து வாங்கின ஒரு வருஷத்துலேயே இவருக்கு அந்த மரத்தில் இவ்வளோ காய்கள் காய்ச்சி நல்லா லாபத்தை கொடுக்குது, இவருடைய ராசி பழக்குது, இவர் இந்த தோட்டத்தை வாங்கின ராசி இவருக்கு நல்லா லாபத்தை கொடுக்குது, நம்மகிட்ட இருந்தப்போ காய்க்கவே இல்லை அப்படின்ட்டு இது என்ன காரணமாக இருக்கும்ன்ட்டு இந்த மரக்கன்றுலாம் இவருக்கு விற்றார் இல்லையா அவர்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கத்து ஊரில் தான் இவர் மரக்கன்றுலாம் வாங்கினார். அந்த பக்கத்து ஊருக்கு போய் பார்க்குறாரு. ஐயா, இப்போ அந்த அவர்கிட்ட போய், ஐயா, ஒரு கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் மரக்கன்றுலாம் வாங்கிட்டு போய் நட்டேன். அது நல்லா தண்ணிலாம் விட்டு உரம்லாம் போட்டு நல்லா பராமரித்து வந்தேன். ஆனால் நான் அதை என்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த மரங்கள்லாம் எதுவுமே பூ பூக்கலை. என்கிட்டேருந்து அதை விற்ற உடனே ஒரே ஒரு இடத்துல அந்த வாங்கினருக்கு நல்ல லாபத்தை கொடுத்து பூ பூத்து காய் காய்ச்சி இப்போ நல்ல ஒரு செழிப்பாக இருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவருக்கு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயா, அது அந்த தவறு மரங்களுடைய இதில் உங்களுடைய தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றும் விளங்கலை. என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த கன்றுகளை உங்கள்கிட்ட கொடுக்கும்போதே ஒரு விஷயத்த சொன்னேன், அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
என்ன விஷயங்க கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த மரக்கன்றுகள் வந்து ரொம்ப உயர்ந்த ரகத்தை சேர்ந்தது. அதனால் துவக்கத்தில் வந்து பூ பூக்காது. இது பூ பூக்கிறது சற்று காலம் மற்ற மரங்களோட இது கொஞ்சம் காலம் அதிகம் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அதை மறந்துட்டீங்க. நீங்கள் அதை மறந்துட்டு உங்களோட பொறுமையை இழந்து அதை வந்து குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டு இப்போ லாபம் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ தன்னோட அவசர புத்தியால் நம்ம வந்து இந்த தோட்டத்தை குறைந்த விலைக்கு வச்சு நம்ம நஷ்டம் அடைஞ்சிட்டோமே, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்குமே அப்படின்னு தன்னுடைய நிலைமையை எண்ணி வருந்தினார். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும்போது பொறுமையை கடைபிடிக்கணும். ரொம்ப அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து உணர வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.